வெறும் பட்டயத்துக்காக மட்டும் இதை நீ பண்ணலன்னு எனக்கு தெரியும். இந்த கொலையை மூடி மறைக்கிற வேலையை பார்க்குற என்கிட்டயாவது உண்மையை சொல்லியா? எதுக்கு பண்ண? உங்களுக்கு தேவை உண்மையா? பட்டயமா? பட்டயம் கிடைச்சிருச்சுல. என்னம்மா வேணும்? என் புருஷனை கொண்டுட்டாங்க சார். அதான் சரண்டர் ஆகிட்டாங்களே, மோட்டிவில் தான் செஞ்சுருக்காங்க. இவங்களை என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். இங்கெல்லாம் நிற்காதீங்க, கிளம்புங்க. இல்லை சார், அது இவங்க இல்லை. வேற யாரு? கொலையை நீ நேரில் பார்த்தியா? அப்போ பொத்திட்டு கிளம்புமா. சும்மா உன் புருஷன் தான் ஊருக்குள்ள பெரிய சண்டே ராஜா. போகிற இடம் பூரா எவன்கிட்ட உரண்டை எடுத்துட்டு தெரிஞ்சா எவனா செய்யத்தான் செய்வான். லாரி பிரச்சனை உன் புருஷன் இவங்களை அடிச்சு விட பார்த்தா, அதான் சமயம் பார்த்து இவங்க செஞ்சு விட்டாங்க. ஏமா, உன் தாலி என்றது மட்டும்தான் இங்கே எங்களுக்கு பிரச்சனையா? மூடிட்டு போமா. அண்ணே, அனுப்பிச்சி விடுங்க. ஏமா சின்ன குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அதுகளை சிரமப்படுத்துகிறேன். நான் கூப்பிட்றேன். சார், உங்களை பார்க்க தான் சார் வந்தேன். வாங்க உட்காருங்க. இல்லை சார், இருக்கட்டும். சொல்லுங்க சார், என் புருஷனை கொன்னது அந்த கருணா தான். ஆனால் இங்கே வேற யாரையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு. மா, அதான் செஞ்ச வேலையை சரண்டர் ஆகிட்டாங்கன்னு சொன்னலம்மா. சார், இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார். சார், நம்ம ஊர் கோயிலுக்கு சொந்தமான நிலம் ஒன்று சென்னையில் இருக்குது. அதோட பத்திரத்துக்காக தான் அநியாயமாக என் புருஷனை கொண்டுட்டாங்க. அந்த பத்திரம் உங்கள்கிட்ட இருக்குதாம்மா? இல்லை சார், அது என் புருஷன் அந்த கருணா கொடுத்துட்டாரு. அம்மா, சொல்கிற கதை ஏதாவது நம்புற மாதிரி இருக்குதாம்மா? பத்திரத்தை கொடுத்தா எதுக்கு கொல்ல போகிறாங்க? புராஜ், கொஞ்சம் வெளியே இருக்கு சார். இங்கே பாருங்கம்மா, உங்கள் நிலைமை எனக்கு புரியாமலாம் இல்லை. இங்கே எல்லாத்துக்குமே சாட்சி வேணும். நானும் சைபரில் சொல்லி அந்த கருணாவோட செல்ஃபோன் டவர் எங்கே காட்டுதுன்னு செக் பண்ணேன். சம்பவம் நடந்தப்போ அவன் ஊர்லேயே இல்லை, கொடைக்கானலில் இருந்தான்னு காட்டுது. அங்கே அவன் தங்கியிருந்த ஹோட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட இருக்குது. எல்லாமே பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க சார். நான் ஏதாவது பண்ணணுன்னா உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ், நேரடி சாட்சி இருக்கா? சாட்சி இருக்கு சார். வா ஜுக்கா, வா. சார், நீங்க கேட்ட சாட்சி. சொல்லு சொல்லு சொக்கா. கருணா எங்க இருந்தான்னு சொல்லு. அவ கொடைக்கானல்ல இல்ல, இங்கதான் இருந்தான்னு சொல்லு. அவன் தான் கொண்டான்னு சொல்லு. என்ன மதினி சார், கருணான்னு கொடைக்கானல்ல தான் சார் இருந்தார். மதினியா, மதினி, நான் சொல்கிறேன் கேளு மதினி. என்னடா கேட்க சொல்ற? என்ன எழவடா கேட்க சொல்ற? இப்படி எல்லாருமா சேர்ந்து ஈரக்குள்ள யாரு தெரிஞ்சுட்டீங்களேடா? அப்பா எங்க அப்பா எங்கன்னு என் பிள்ளைங்க ரெண்டும் ஏங்குது. நான் என்னதான் சொல்லுவேன்? என்னதான் சொல்லுவேன்? உனக்கு கூட பிறப்பான நான் உனக்கு சோத்த போட்டேன். இப்படி நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேடா. என்னென்ன நடந்துச்சு? ஆதி என்னை பத்திரத்தை கொடுக்கத்தானே வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு? அடுத்தவங்கிட்ட போய் சொல்லலாம், ஆனா உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டேன்னா. அது இப்படி மாறுவேன்னு எதிர்பார்க்கலடா. நம்ம வளர்றதை பிடிக்கலடா அவனுக்கு. அன்னைக்கு நம்மளை கொள்ளு எனக்கு கோவத்தில் சொல்கிறான் நினச்சேன்டா.
ஆனால் உண்மையில் அவன் என்னை போட வந்துட்டான்டா. கூட இருந்தவங்க தான் அவனை போட்டாங்க. நம்ம நல்லா இருக்கணும்னா இது வெளியே தெரியாம பார்த்துக்கடா சுக்கா. என்னால் அவனை காப்பாற்ற முடியல. அவன் செஞ்சது தாங்கிக்கவே முடியலடா. இதை பற்றி வெளியில் யாரு கேட்டாலும் நம்ம கொடைக்கானல்ல தான் இருந்தோம், நமக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி நீ சொல்லணும். சொக்கா ஒன்று அப்பாவா போறடா. எத்தனை வருஷ கனவனுக்கு ஏதாவது தப்பா நடந்தா அது நம்ம எல்லாரும் பாதிக்கும்டா. கரைகளை தாண்டுமா கடலலைகள் என்னோடு குற்றப்பாம்பும் நெளிய என் தூக்கமே நீ என்னை கொத்தி போட. அண்ணே உங்க தோட்டத்துக்கு பக்கத்துல தானே அந்த இடம். ஏமா அவருக்கு தெரிஞ்சாலும் எதுக்குமா சொல்லணும்? உனக்கு சொல்லி புட்டு உன்னைய மாதிரி நானும் வந்து நிக்கணுமா? போமா வெளியே. பாதையை நான் எங்கு சென்று முடிக்க? என்ன ஏன் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போற? நீ கூட தான் ஊர்லயே இருந்தவரை கொடைக்கானல்ல இருந்தாருன்னு போய் சொன்ன. நீ செய்யற வேலையெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆதி அண்ணா செத்த அன்னைக்கு கருணா இங்கே தான் இருந்திருக்காரு. அதனால தான் நீ இங்கே இருந்த. விசுவாசத்துக்காக இப்படி இருக்கியே, நியாயம்னு ஒன்று இருக்கு. அது உன் கண்ணுக்கு தெரியல? உன்ன மாதிரி ஒருத்தனை மனசுல நினைச்சது அருவருப்பா இருக்கு. தப்புக்கு துணையா? நீ பண்ண தப்போட அவன் ஒன்றும் பண்ணல. நீ என்னென்ன காரியம்லாம் பண்ணியிருக்கேன்னு ஏத்தா என் மகன் என்கிட்டங்கன்னா வந்தானா? பார்த்தீங்களா மாமா இந்த பொடி பையில இம்னி காண்டா இருந்துக்கிட்டு எத்தான் தாண்டி கத்தி எடுத்து குத்த வந்திருக்கேன். அதுவும் நல்லா துருப்பிடிச்ச கத்திய. அவங்க அப்பனை மாதிரி ஃபோர்ஸாக தான் இருக்கேன். எதுக்கு விட்டு வச்சுக்கிட்டு அறுத்து போட்டுருவோம். சொல்லுங்க. மாமாட்ட போன கூட சொல்ல அந்த என்ன அப்படியே விட்டுறாத. அவங்க அப்பனை கொண்டிருக்கும். 5 வருஷம் கழிச்சு அவன் பெரிய பலசாலியாக வருவான். அப்பா அவன் வீசுற அருவா தப்பே பண்ணாது. சின்ன பையன் கொடுத்துச்சுன்னா நீ ஒதுங்க, நான் பார்த்துக்கிறேன். எப்பா யாரும் தெரியலப்பா, யாரும் சின்ன பையனப்பா. வேமா வாங்கப்பா. ஏய் வேமா வாங்கயா. ஏய் கொஞ்சம் வேமா கட்டியா, காலை தூக்கியா, கடை அப்படியா நீ தூக்கியா, கட்டியா கட்டியா தூக்கியா. மதனே மதனே எல்லு மதனே
சமர் எனக்கு என்ன பண்ண தெரியுமா? என்னடா செஞ்சீங்க என் புள்ளைய? என்னடா ஆச்சு அவனுக்கு? கொன்னுட்டீங்களா? கொன்னுட்டீங்களாடா? அவன் கையில கத்தி எடுத்துட்டு கருணானை வீட்டுக்குள்ள வந்துட்டேன். விட்டுருந்து அவரை குத்தி இருப்பேன். அவன் வாழ்க்கை வீணாம போயிருக்கும்போது நீ என் புள்ள அவன் அப்பன மாதிரியே வீர. என் வேதனை அவன் ஒருத்தனுக்காவது புரிஞ்சிருக்கு. இனி எந்த நாயோட தயவும் எனக்கு தேவையில்லை. நான் நாய் தான் மதினி. இந்த நாய்க்கு அறிவில்லை, புத்தி இல்லை. சோறு பட்டு வாழ்த்தவனுக்கு விசுவாசமா இருக்க மட்டும்தான் தெரிஞ்சு. அதனால தான் மதினி உன்கிட்ட உண்மையை சொல்ல முடியலை. அதுக்காக சமரனுக்கு ஒன்றுனா விட்டுட்டு வேடிக்கை பார்க்க தெரியாது இந்த நாய்க்கு. ஏய், இவன் ஆதிமாயின் தானே? கருணாவை கத்தியத்து குத்த வந்தானாமே. அண்ணே, எது தெரியாமல் பண்ணிட்டானே. அதானே சத்தம் சத்தம் போட்டு வீட்டில் கொண்டு விடலான்னு போய்கிட்டு இருக்கேனே. கருணாவை குத்த வந்தவொடனே காப்பாற்றி கூட்டு போறியா? அண்ணே, எது தெரியாமல் பண்ணிட்டானே. பாவம்ண்ணே, சின்ன பையனே, விட்டுருங்கண்ணே. கத்தியத்து வந்திருக்கான் சின்ன பையனா? மாமா, தம்பி பின்னாடி வா. அண்ணே வேண்டாண்ணே. அண்ணே 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 அவனை ஒன்றும் பண்ணிடாதண்ணே. சின்ன பையனை காலை பிடிச்சி கேட்குறேன். விட்டுருங்க அண்ணே. ஏன்டா நாயே? அண்ணே வேண்டாண்ணே. ஏன் மேல கை வைக்கிறியா? அண்ணே சின்ன பையனே. ஐடா குடும்பத்துக்குள்ள எப்போ வந்தியோ அப்போ இருந்துதாண்டா எல்லா பிரச்சனையும் ஆரம்பமாச்சு. ஒன்று அது என்ன ஒன்றால் தாண்டா எங்களை விட்டு போயிடுச்சு. சமர்ன தேவாரத்தில் இருக்கிற பேக்கர் பாய் வீட்டில் விட்டுருக்கேன். சாமி மாதிரி என் புள்ளைய காப்பாத்திருக்க. நடந்ததெல்லாம் போதும் மதினி. பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு மதினி. நீங்க அங்க இருக்காதீங்க. பசங்களை கூட்டிட்டு எங்கேயாவது போயிரும் மதினி. கருணா சாவணும். அந்த சாவை பார்த்துட்டு தான் நான் இந்த ஊர்ல இருந்து போவேன். அது நடக்கிற வரைக்கும் என்னை இந்த ஊரை விட்டு போக சொல்லாத. அக்கா, இன்னர் சிங்க வந்துச்சா? பார்க்கல சொக்கா. டேய் இங்க வாடா. சுற்றி இருக்கிற யாரையும் நம்ப முடியலனால
தேட்டருக்காரனை யாரை கொண்டுட்டாங்க? இது புடி புட்ரா. இது வச்சுக்கோ, என் பாதுகாப்புக்காண்டி கூடே இரு. என் எக்ஸ்பீரியன்ஸோட விளையாடுறதே உனக்கு குழப்ப போச்சுல்ல. இப்போவும் சொல்கிறேன், நீ இந்த கொலையை பண்ணல. அதான் வாயவே திறக்கலை. ஏய் எதிரா ஐயா செக் பண்ணாங்கய்யா. அவனை செக் பண்ணாதியா? அவனை செக் பண்ணி ஊருக்குள்ள பெரிய மனுஷனாக்கி விட்டுறாது. அவன் முகரை பார்த்தாலே எனக்கு தெரியாதா? திருவேட்டை ஏதாவது சொன்னாயா? என்கொயரி போயிட்டு இருக்கு சார். ஏய் சொல்றா, நாடகத்தை போட்டுட்டு இருக்கியா? ஏய், இப்ப நீ வாயை திறக்கல, உன்னை இங்கே அடிச்சா கொண்டுருவேன். சொல்றா, லத்தி குடியா. சுப்ராஜ், பாரா, நீ கொன்னதை பார்த்தேன்னு ஒருத்தன் சொல்லியிருக்கான். நீ இப்படி வாயை திறக்காம இருந்தேன்னு வை, அப்புறம் என்னால் உனக்கு எதுவும் பண்ண முடியாது. ம். யோ அவனை தூக்கு. ஏய் எந்திரியா. உள்ளதில் சார், என்ன சார் இது? எதுக்கு சார் சொக்கனை அரெஸ்ட் பண்ணீங்க? ஆளு கிடைக்கிறீங்களா? யாரையாவது தூக்கி உள்ள வச்சுருவீங்களா? அவன் எப்படி சார் பண்ணியிருப்பியான்? ஏய் ஏய், நீ பயப்படாம இரு, நான் இருக்கேன். வக்கீலுக்கு கூப்பிட்டுருக்கேன், வந்துடுவார். ஓ, அவன் பண்ணான் பண்ணலன்றதெல்லாம் அப்புறம், முதல்ல அவனை வாயை திறந்து பேச சொல்லு. சார், அவன் பேசுனது டேய், நீ எதுவும் பண்ணல. அண்ணே, தேட்டருக்காரனை நான் தானே கொன்னேன். காலையில் ஆதியை நம்ம கையில் கத்தி எடுத்து வந்தப்போ அவனை காப்பாற்றி சைக்கிளில் கூட்டிகிட்டு போகிறப்ப தேட்டருக்காரன் குறுக்க வந்து வழி மறிச்சு சின்ன பிள்ளை பார்க்காம கத்தி எடுத்து குத்த வந்தானே. வேணாம்னே நான் காலை பிடிச்சி கெஞ்சி பார்த்தேன். நான் காலை பிடிச்சி தெரியாமல் அவனை வாரி விட்டு கீழே வந்து வேணுக்கிட்டு நான் தான் அவனை தள்ளி விட்டேன்னு என்ன தப்பாக பிடிச்சிட்டு அடி நடிச்சேன். என்ன வேண்டாலும் பண்ணிங்கடா, பச்சை பிள்ளை எதுவும் பண்ணிங்கடா விட்டுருக்கடா, நீ எவ்வளவோ உருண்டு பண்ணி சொல்லி பார்த்துட்டேன். கடைசி வரைக்கும் நான் சொல்கிறேன், அவன் காதலே வாங்காமல் கத்தி எடுத்து குத்த வந்தானே. நீ எங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தானே எங்கள் குடும்பமே நாசமாக போச்சுன்னு அவன் தலைமுடியை பிடிச்சி தரதான் நிறுத்திட்டு வந்து தலையை ஒரு சுற்றி மரத்தில் ஓங்கி முட்டி கயிறு எடுத்து கழுத்தை போட்டு இருக்கு கொன்னே விட்டேனே. உன்னையும் கொல்லணும்னு நினைச்சேனே, முடியலண்ணே. டேய், இங்கே யார் இல்லை, நான் உள்ள வை. வக்கீல வேண்டானே, விட்டுருனே. நான் உள்ளே கிடந்து செத்து போறேனே. அண்ணே அண்ணே, இந்தானே, இது என்கிட்ட இருந்துச்சுன்னா ஏதாவது தப்பா நடந்துரும்னே. வாங்கிக்கண்ணே. யோ, என்னையா செக் பண்ணீங்க? மட்டன் கண்ணா வாங்க சார், வாங்கி வைங்க சார். சொல்றா, என்ன சொல்றா? என்னால உன்னை கொல்ல முடியாதுன்னு சொல்றாடா. டேய், என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? என்ன எங்க தம்பிய ராத்துல இருந்து காணோங்க. அப்பா தேடிட்டு இருக்காரு. என்ன ஆச்சுன்னே தெரியல. தம்பியை காணாம தேடுங்க. எடுங்க போன் பண்ணு. ஆமாண்ணே, அவனையும் முடிச்சுட்டேனே. சமரஸ்க்கு இடத்த கண்டுபிடிச்ச என் புருஷன் அவனை கொலை பண்ண போயிட்டு இருக்கானா? எப்படியாவது அவனை காப்பாத்துங்கண்ணா. அந்த மிருகத்தோட என்னால வாழவும் முடியல. அவன் செத்தாலும் பரவாயில்லண்ணா. என்னடா சொக்கா, எல்லாத்தையும் மறந்துட்டியா? என்னை தாண்டி அந்த குடும்பம் அப்படி என்னடா உனக்கு பண்ணுச்சு? நீ தானே தாய்மாம, வந்து சேனை தொட்டு வை. என்ன குடும்பத்தில் ஒருத்தனை பார்த்தாங்கண்ணே. 5 மணிக்கு பூமலை கொண்டு வழியாக தான் மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு கூட்டு போகிறோம். ரிமாண்ட் கிடச்சிரும், உள்ளே போயிடுவான். அவன் உயிரோடு இருக்கிறது எல்லாருக்குமே பிரச்சனை. அதுக்குள்ளே அவனை என்ன பண்ணணும்னு யோசிச்சுக்க. மிஸ் பண்ண அந்த தேட்டருக்கார நிலமை தான் உனக்கும்.
யார் இருக்கணும் யார் சாகணும் நீயே முடிவு பண்ணிக்க. என்னடா தங்கம்? இல்லைம்மா, இல்லை இல்லை, இப்படி போதும்மா, உன் பிள்ளைங்க நிறைய ரத்தம் பார்த்துருச்சு. பழிக்கு பழி வாங்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. 12 வயசு பையன் கத்தியை தூக்கியிருக்கான். அவங்க உன் பையன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும்? புதுக்கோட்டை இன்ஸ்பெக்டர் திலகவதி என்னோட ஃப்ரெண்ட். உங்கள் பையனோட ஸ்கூல் அட்மிஷன்லேருந்து மற்ற எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி நைட்டே கிளம்புற மாதிரி இருக்கும். இது கூட நானாக கேட்கல, சொக்க உங்களுக்காக என்கிட்ட கேட்டது. பிள்ளைங்க வாழ்க்கையை விட பெருசு பெற்றவங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை. யோசிச்சு பாருங்க. என் வயிற்றுல வளர்ற குழந்தை உன்னைய பார்க்குமா? அதை தூக்கி கொஞ்சுவியா? தெரியலையே கருணா, பயமா இருக்கு. தம்பி, அப்பாவையும் அம்மாவையும் நல்லா பார்த்துக்கையா, நல்லா படிக்கணுயா. சரி மாமா. என்ன மதினே, கவலைப்படாத மதினே, இனிமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும் மதினே.